யோகாசனம் என்பது உடலையும் உள்ளத்தையும் காக்கும் ஒரு தெய்வீக கலை. 5000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் தோன்றிய உடற்பயிற்சியாகும். யோகாசனம் உடலையும் உள்ளத்தையும் காத்து வரும் ஒரு நிலையாகும். யோகா என்பது ஒரு சமஸ்கிருத சொல் ஆகும். யோகா என்பது அலையும் மனதை அலையாமல் ஒரு நேர்வழிப்படுத்தும் செயல் என்று நாம் எளிமையாக கூறலாம். பலரும் மனநிலை ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவரது மனநிலையை ஒருமுகப்படுத்தும் ஒரு அற்புத கலை யோகாசனம். ஆசனம் என்று சொன்னால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆசனம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு இருக்கை என்பது பொருள். உடலை ஒரு நிலையில் குறிப்பிட்ட அளவு நேரம் இருக்கச் செய்யும் உடற்பயிற்சியையும் அவை சார்ந்த நிலைகளையுமே குறிக்கும் சொல்லே தான் யோகாசனம். யோகாசனம் என்பதை தமிழில் மனதை அலைப்பாய விடாமல் ஒருநிலைப்படுத்தி செய்யப்படும் உடல் பயிற்சி என்பது பொருள். மனதை அலைப்பாயாமல் தடுப்பதற்கே பெரும்பாலான யோக உடற்பயிற்சிகளை கண்களை மூடிக்கொண்டு நாம் செய்கின்றோம். யோகாசனம் பல நூற்றாண்டுகளாக இருந்தாலும், யோகாசன போட்டிகள் பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்திருக்கிறது. இருந்தாலும் 1989ஆம் ஆண்டு இந்தியாவின் பாண்டிச்சேரி பகுதியில் நடைபெற்ற முதல் யோகாசன உலக சாம்பியன்ஷிப்பின் மூலம்தான் இந்த விளையாட்டின் நவீன கால வடிவம் முதலில் உலகம் முழுவதுக்கும் நடைமுறை வந்தது. எனவே யோகாவின் பிறப்பிடம் இந்தியா என்றே கூறலாம். யோகாசனமானது 2020ஆம் ஆண்டில் முறையாக ஒரு விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டது. தேசிய யோகா விளையாட்டு கூட்டமைப்பு இந்தியாவின் விளையாட்டுக்கான அதிகாரப்பூர்வ ஆளும் குழுவாக உள்ளது. அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கிணங்கி ஆரோக்கியமான உடல் இருந்தால்தான் எந்த பெரிய சாதனையும் தடங்கள் இல்லாமல் செய்ய முடியும் என்பதால் இது உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதுடன் அதற்காக நூற்றுக்கணக்கான ஆசனங்களையும் விவரிக்கிறது. இறுக்கமாக மரக்கட்டை போல் வளையும் தன்மையற்று இருக்கும் நமது உடலை பலவித பயிற்சிகளின் மூலம் நெகிழும் தன்மையுள்ள உடலாக மாற்றி அதன் மூலம் உடலின் உள்ளுறுப்புகளை இதமாக மசாஜ் செய்து அனைத்து உறுப்புகளுக்கும் சீரான இரத்தத்தை செலுத்தி அனைத்து உறுப்புகளின் நோய்களையும் தீர்ப்பதில் முதன்மையான பயிற்சியாக விளங்குகிறது யோகாசனம். யோகம் கூட்டல் ஆசனம். யோகாசனம். யோகம் என்றால் இணங்கி இருத்தல் என்று பொருள். ஆசனம் என்றால் இருக்கை என்று பொருள். யோகாசனம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிலையில் உடலை இணக்கமாக இருக்க வைப்பது என்பதே பொருள். யோகம் என்றால் இணங்கி இருத்தல் என்று பொருள். ஆசனம் என்றால் இருக்கை என்று பொருள். யோகாசனம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிலையில் உடலை இணக்கமாக வைத்திருப்பது என்பதே பொருள்.